ரமேஷ், பாவனா, வினோத் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாரதா சாப்பிடாம அவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. அத்தை, அந்த ஆவக்காய் ஊறுகாவை கொண்டு வந்து வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும்ல. சுட சாப்பாடுல போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சாரதா எதுவும் பேசாம கோபமா பார்த்தாங்க. ஆமா அத்த, அக்கா சொன்ன மாதிரி சுட சுட சாப்பாடுல ஆவக்காய் ஊறுகாவை போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் தெரியுமா? என்ன கோவப்படுத்தாம போட்டதை சாப்பிடுங்க. ஊறுகாய் வேணுமா ஊறுகாய்? தங்கச்சிக்கு வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கொடுத்தா என்ன அதுல குறைஞ்சிருவா போகுது? இல்ல மச்சான் ஏதாவது சொல்ல போறாரா? சொல்லுமா, நீ எதுக்கு பயந்துகிட்டு எங்களுக்கு ஊறுகாய் கொடுக்கலன்னு புரிய மாட்டேங்குது. இதுல புரியாததுக்கு என்னடா இருக்கு பெரிய பையனே? உன் மச்சான் தான் பக்கத்துல இருந்து எல்லா காயும் பறிச்சு கட் பண்ணி கொடுத்தாரு. எல்லா துண்டையும் எண்ணி வேற வச்சிருக்காரு. நாளைக்கு ஊறுகாய் போடும்போது அதுல ஒரு துண்டு கூட குறைய கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இதுல ஒரு பத்த குறைஞ்சாலும் கோவமா உன் தங்கச்சிய தான் திட்டுவாரு. அந்த புது ஆவக்காய் ஊறுகாய் எங்களுக்கு வேண்டாமா, சாம்பாரே போட்டுக்கிறோம் அப்படின்னு அன்னைக்கு சாப்பிட்டாங்க. அப்படியே நாள் போச்சு. மறுநாள் வீட்ல யாருமே இல்ல. அனாமிகாவும் பாவனாவும் மட்டும்தான் இருந்தாங்க. அக்கா, வீடு முழுக்க தேடி பார்த்தேன். அத்தை எங்கேயுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு மாமாவோட சேர்ந்து தோட்டத்து பக்கம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம லேட் பண்ணாம அத்தை ஒளிச்சு வச்சிருக்க ஆவக்காய் ஊறுகாவை சாப்பிடலாம். பாவனா, பூத கண்ணாடி போட்டு பாத்தியா? பாத்தங்கா, அத்தை எங்கேயும் இல்ல. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீ கூட ஒரு தடவை சுத்தி பாத்துட்டு வா. அத்தை இல்லன்னு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் ஆவக்காய் ஊறுகாவை எடுத்து சாப்பிடலாம். அத்தை இருக்கிற மாதிரி சந்தேகம் இருந்ததுன்னா ஊறுகாய் சாப்பிடுற வேலைய இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன? இல்லடி, உன் பேச்சுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நமக்கு எட்டக்கூடாதுன்னு அத்தை மேல வச்சிருக்கிற புது ஊறுகாவை நம்ம எடுத்து சாப்பிடுவோம். ஆனா அக்கா, அத்தை எப்ப வெளியில போவாங்க, எப்ப அந்த ஊறுகாவை எடுத்து சாப்பிடுவோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமே தவிர மேல இருந்து அதை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கலையே. இப்போ எப்படிக்கா? நான் பாக்யா சித்தி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அவங்க கிட்ட ஏணி இருக்கு, அதை நான் கொண்டு வரேன். ஏணிய போட்டு நான் கெட்டியா பிடிச்சுக்கிறேன். நீ மேல ஏறி அந்த ஆவக்காய் ஊறுகாவை எடுத்துரு, ஓகேவா? சரிக்கா, சீக்கிரமா போய் ஏணிய மட்டும் எடுத்துட்டு வா. நின்னு கதை பேசிக்கிட்டு இருக்காத. வேணும்னா நம்ம வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏணிய திரும்ப கொடுக்க போவல்ல, அப்ப நின்னு பேசிக்கோ. ஆமா, எதுக்குன்னு சித்தி கேட்டா என்னக்கா சொல்லுவ? மாமரத்துல இருக்கிற மாங்காவை பறிக்கிறதுக்குன்னு சொல்ல போறேன். சூப்பர் ஐடியாக்கா, சீக்கிரம் போய் ஏணிய எடுத்துட்டு வா போ அப்படின்னு பாவனா சொன்னதும் கொஞ்சம் கூட லேட் பண்ணாம வேக வேகமா அனாமிகா போய்கிட்டு இருந்தா. ஆனா சாரதா பாக்யம் வீட்டோட வாசல்ல தான் உட்கார்ந்து இருந்தாங்க. பாக்யம் வீட்ல இருந்து டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. சாரதா அதை வெளியில உட்காந்து குடிச்சாங்க. என்ன அண்ணே, வாணி எவ்வளவு சொன்னாலும் வரமாட்டேன், இன்னைக்கு சொல்லாம வந்திருக்க? எதுக்காக வந்திருக்கன்னு நினைச்சிட்டு இருக்க பாக்யம்? எனக்கு எப்படிமா தெரியும்? ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் வீட்ல புது ஆவக்காய் ஊறுகாய் செஞ்சேன் அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ பாக்யம் உடனே சொன்னாங்க, புரிஞ்சிருச்சுமா. அந்த மருமகளுங்க அந்த புது ஊறுகாவை எடுக்காம உங்க வீட்டுக்கு போய் நான் காவை காக்கணும் அதானே அப்படின்னு பாக்யம் சொன்னாங்க. அது இல்லடிமா, அவளுங்களுக்கு எட்டாத அளவு அந்த ஊறுகாவை மேல வச்சிருக்கேன். நல்ல வேலையதான் செஞ்சிருக்க. ஏற்கனவே பாவனாக்கும் அனாமிகாவுக்கும் ஊறுகானா ரொம்ப பிடிக்கும். எத்தனையோ தடவை சித்தி மாங்காய் ஊறுகாய் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நான் இல்ல செய்யலன்னு சொன்னேன். அதனாலதான் பாக்யம் புது ஊறுகாவை மருமகளுக்கு நான் கொடுக்கவே இல்ல. இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி உயரத்துல வச்சிருக்கேன். அண்ணே, விஷயம் என்னன்னு எனக்கு இப்ப முழுசா புரிஞ்சிருச்சுல்ல. ஏற்கனவே என் மருமகளுங்க நான் வீட்ல இல்லன்னு கண்டுபிடிச்சிருப்பாளுங்க. கண்டிப்பா ஏனிக்காக அவளுங்க உன்கிட்ட வருவாளுங்க. அப்ப நான் எப்பேற்பட்ட நடிகைன்னு காட்டுறேன். இல்லனா எனக்குள்ள இருக்கிற ராட்சசிய நான் வெளியே எடுக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என் ராட்சசி வெளியில வந்தாள்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல. அப்படி சொல்லாத அண்ணே, பயமா இருக்கு. உன் மருமகளுங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேயே சாரதா அங்கிருந்து எழுந்திருச்சு போயிட்டாங்க. நிலத்து பக்கத்துல இருந்த ஒரு மரத்தடியில அண்ணனும் தம்பியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்றதுன்னா, நம்ம மறுபடியும் விவசாயம் பண்ணணும்னா முதலீடு வேணும்ல. யாரு கேக்குறது, என்ன பண்றது? நானும் அதை பத்தி தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணா, நீ கோவப்படலன்னா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுடா. நான் கோவம் எல்லாம் படமாட்டேன். மச்சானுக்கு ஃபோன் பண்ணி முதலீடுக்கு தேவையான பணத்தை கேட்கலாமா? இங்க பாருடா, யோசனை ஓகே தான். ஆனா நம்ம மச்சான் பண்றது வட்டி வியாபாரம். வெளியில இருக்கிறவங்களுக்கு மாதிரியே நமக்கும் கொடுப்பேன்னு சொல்லுவாரு. அது இல்ல மச்சான்னு சொன்னா
இந்த மாமா மச்சான் உறவெல்லாம் வீட்டுக்குள்ளதான். வட்டி வியாபாரம்னு வந்துருச்சுன்னா நான் ஒரு வியாபாரின் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டா. மச்சானோட இதுக்கு முன்னாடி பேசியிருக்கியா அண்ணா? இல்லடா, சில நேரங்கள்ல மச்சான் பேசும்போது நான் கேட்டிருக்கேன். அப்படின்னா நம்ம வேற யார்கிட்டயாவது தானே போய் கேட்கணும். நான் கூட அதே தாண்டா யோசிக்கிறேன். வேற யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு யோசிக்கிறேன். இப்படி அண்ணனும் தம்பியும் முதலீடுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அனாமிகா எங்க ஏனிக்காக பாகியம் வீட்டுக்கு வந்தா. இன்னும் குழம்பு கிழம்பு எதுவும் வைக்கலையா அனாமிகா? சித்தி, நான் ஒன்னும் குழம்புக்கு வரல, நான் ஏனிக்காக வந்தேன். ஏனியா? இப்ப எதுக்குமா அது? அத்தை தோட்டத்துக்கு போகும்போது உங்ககிட்ட ஏனிய வாங்கி வீடு முழுக்க தொடச்சு வைக்க சொன்னாங்க. ஐயா அனாமிகா, ஏனி வீட்ல இல்லம்மா, உங்க சித்தப்பா யார்கிட்டயோ கொடுத்துட்டாரு அப்படின்னு பாகியம் சொல்லும்போது பாகியம் பொய் தான் சொல்றா அப்படிங்கறது புரிஞ்சுது. அப்போ அனாமிகா, ஐயோ சித்தி, இப்பதான் சித்தப்பாவ வழியில பார்த்தேன், ஏனிய பத்தி கேட்டேன், தோட்டத்துல இருக்கு, போய் எடுத்துக்கோன்னு சொன்னாரு. நீ என்னடானா சித்தப்பா யார்கிட்டயோ கொடுத்துட்டாருன்னு பொய் சொல்ற அப்படின்னு அனாமிகா அந்த வீட்டு தோட்டத்துக்கு வந்தா. பாகியம் கூட டென்ஷனா அனாமிகா கூடயே பின்னாடி வந்தா. அனாமிகா தோட்டத்துல இருந்த ஏனிய பாத்துட்டா. எதுக்கு சித்தி பொய் சொல்ற அப்படின்னு அனாமிகா கேட்டா. பாகியம் திருன்னு முழிச்சு அமைதியா இருந்தாங்க. சித்தி, நான் ஏனி எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏனிய தலை மேல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனா. உரியில இருந்த ஊறுகாவை எடுக்க அனாமிகா ஏனிய போட்டா. பாவனா ஏனி மேல ஏறினா. உரி மேல இருந்த ஆவக்காய் ஊறுகாவை பார்த்து, அக்கா இந்த ஜாடி ரொம்ப வெயிட்டா இருக்குக்கா, எடுக்கவே கஷ்டமா இருக்கு. கஷ்டமோ நஷ்டமோ எடுத்து ஆகணும்டி. நீ மட்டும் ஏனிய நல்லா புடிச்சுக்கிட்ட. பாவனா, ஏனிய பத்தி நீ எதுவும் யோசிக்காத, நீ கீழே விழாம நான் ஜாக்கிரதையா புடிச்சிட்டு தான் இருக்க. நீ மட்டும் ஊறுகா ஜாடிய பத்திரமா கீழே இருக்கு. யோசனை பண்ணாத, லேட் பண்ணாத, அத்தை சீக்கிரம் வந்துட போறாங்க. எனக்கு என்னவோ அவங்க தோட்டத்துல இல்லன்னு தோணுது. அக்கா, நீ பயந்துகிட்டு என்னையும் பயமுறுத்தாத அப்படின்னு பாவனா ஜாக்கிரதையா ஆவக்காய் ஊறுகாவை எடுத்தா. உரியில இருந்து அதை ஜாக்கிரதையா எடுத்தா. ஏனில இருந்து இறங்கும் போது கையில இருந்த ஆவக்காய் ஊறுகாய் ஜாடி கீழே விழுந்துருச்சு. டென்ஷன்ல, அக்கா ஜாடி விழுந்துருச்சு புடி அப்படின்னு பாவனா சொன்னா. அனாமிகா அவசரத்துல ஆவக்காய் ஊறுகாய் ஜாடிய பிடிக்கணும்னு பாவனா நின்னுட்டு இருந்த ஏனிய அப்படியே விட்டுட்டா. அந்த பக்கம் பாவனா கீழே விழுந்தா, இந்த பக்கம் ஜாடியும் கீழே விழுந்துருச்சு. அக்கா அப்படின்னு சத்தமா கத்தனா பாவனா. ஜாடி கீழே விழுந்து சுக்குநூறா உடைஞ்சது. ஊறுகா மொத்தமும் தரையில விழுந்தது. கரெக்டா அப்பதான் மாமியார் சாரதா வீட்டுக்குள்ள வந்தாங்க. கீழே இருந்த ஊறுகாவை பார்த்ததும் சாரதாக்கு பயங்கர கோவம். மருமகள்களே அப்படின்னு சத்தமா கூப்பிட்டாங்க. அவ்வளவுதான், கீழே விழுந்த பாவனா டக்குன்னு எழுந்திருச்சு நின்னா. சாரதா அவங்க கிட்ட வந்தாங்க. 2 பேரும் பயந்துகிட்டே மாமியார் சாரதாவை பாத்துட்டு நின்னாங்க. நீங்க 2 பேரும் இப்படி பண்ணுவீங்கன்னு தான் உரி மேல வச்சேன், அதையும் உடைச்சிட்டீங்களா அப்படின்னு மருமகள்களை திட்டிட்டு இருக்கும்போது பிரசாத், ரமேஷ், வினோத் வீட்டுக்கு வந்தாங்க. சாரதா, தப்ப நீ பண்ணிட்டு மருமகள்களை ஏன் திட்டுற? நான் என்னங்க தப்பு பண்ண? கீழே வச்சா ஊறுகாவை காலி பண்ணிடுவாங்கன்னு உரி மேல வச்சேன். ஜாக்கிரதையா இருக்கிறது தப்பா சொல்லுங்க? நம்ம புள்ளைங்களும் மருமகன்களும் வாய திறந்து கொஞ்சம் ஊறுகாவை கொடுங்கன்னு கேக்கும்போது கொடுத்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. மருமகள்கள் இப்படி பண்ணிருப்பாங்களா? சரி சரி, தப்பு என்னதுதான். ஏண்டிம்மா, கீழே விழுந்த ஊறுகாவை ஒரு டப்பால போட்டு வைங்க, இடத்த சுத்தமா தொடைங்க அப்படின்னு சொன்னாங்க. மருமகள்களும் வேலையெல்லாம் முடிச்சாங்க. மறுநாள் காலையில எல்லாரும் சாப்பிடுறதுக்காக டைனிங் டேபிள்ல உட்காந்து ஊறுகாவோட சாப்பிட்டாங்க. சாரதா மட்டும், இனிமேற்பட்டு இவளுங்க எதை கேட்டாலும் உடனே கொடுக்கணும், இல்லனா இப்படிதான் நாசம் பண்ணிடுவாளுங்க. உரி மேல புது ஊறுகா வச்சதுக்கு பாடம் கிடைச்சது அப்படின்னு அன்னையில இருந்து சாரதா என்ன பண்ணாலும் முதல்ல மருமகள்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா அத மத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. மறுபடியும் மாமியாரும் மருமகளும் புது ஊறுகாவை செஞ்சாங்க. இந்த தடவை உரி மேல வைக்காம மாமியாரும் மருமகளும் அத கமலா வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. ஊறுகாவை அவங்க கிட்ட கொடுத்தாங்க. கமலா சந்தோஷப்பட்டா. மருமகனே, ஊறுகா துண்ட எண்ணிக்காங்க. சும்மா இருங்க அத்தை, நான் ஏதோ தமாஷா சொன்னேன். ஊறுகா துண்டை யாராவது எண்ணுவாங்களா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னாரு. மாமியாரும் மருமகளும் நிம்மதி பெருமூச்சு விட்டு வீட்டுக்கு வந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.